ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு இப்போ கியா செல்டாஸ் வாங்கி 1.5 months ஆகுது. அதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்றத வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதான் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பியூர்லி என்னோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். இது வந்துட்டு ஒரு ரிவ்யூவோ இல்லை ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ப்ராடக்டை வாங்க வைக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. பியூர்லி என்னோட ஜென்யூனான ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜின் தான். நான் நெகட்டிவ்லையுமே இன்ஜின் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லா இன்ஜின்லேயுமே நமக்கு நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த இன்ஜின் வந்துட்டு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் மேனுவலு. இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்துட்டு செம்ம ரிஃபைன்டாக இருக்கும் வண்டி. அதாவது இன்ஜின் வந்துட்டு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னே வந்துட்டு உங்களுக்கு கேபின்குள்ளே ஃபீல் ஆகாது. அது மாதிரி சிட்டி டிரைவபிலிட்டிக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்டு இன்ஜின். செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு ட்ரைவ் பண்ண முடியும் சிட்டி கண்டிஷனில். அது மாதிரி நீங்கள் கியர் ரேஷியோவுமே வந்துட்டு இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது இப்போ 30 கியர் போட்டே நீங்கள் வந்து 15 ஸ்பீடில் இருக்கப்போ 30 கியர்லேயே மூவ் பண்ணால் வண்டி வந்துட்டு மூவ் ஆகிடும். எந்த ஒரு வைப்ரேஷனுமே இருக்காது, 0 வைப்ரேஷன் லிட்ரலி. அந்த 4 சிலிண்டருக்கான அந்த ரிஃபைன்மெண்ட்டையுமே நம்மளால் வந்துட்டு ஒரு டைமே ஃபீல் பண்ண முடியும் அந்த இன்ஜினை. ரெண்டாவது எனக்கு பிடிச்ச பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த வண்டியோட ஏசி தான். ஆக்சுவலாக ஏசியோட அந்த வெண்டெல்லாம் வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும். நிறையா பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், வெண்ட் இவ்வளோ சின்னதாக இருக்கே, கூலிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம வந்து சம்மர் சீசனில் தான் இருக்கேன் சென்னையில். இப்போ நம்ம மதியத்துலலாம் நான் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 4ல் வச்சுப்பேன். ஃபேன் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் 2 தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுலேயே வந்துட்டு நமக்கு நல்லாவே கேபின் சீக்கிரமாக சில் ஆகிடுது. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துட்டு கேபின் நல்லாவே சில் ஆகிடுது. நைட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரும் 1ல் தான் வச்சுருப்பேன், ஃபேன் ஸ்பீடுமே 1ல் தான் வச்சுருப்பேன். அதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ ஏசி பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ தேர்டு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரேக்கிங் தான். ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே இதில் வந்துட்டு ஆல்வீல் டிஸ்க் வந்துட்டு வருது. அது ஒரு நேமுக்கு ஆல்வீல் டிஸ்க்கு அப்படின்ட்டு கொடுக்காம பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஒரு சில காரில் வந்துட்டு நமக்கு ஆல்வீல் டிஸ்க்கு இருந்துமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது நமக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பிரேக் வந்து எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரேக் பைட்டுன்றது வந்துட்டு இருக்குது. அது செம கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு ஹை ஸ்பீடில் பிரேக் பண்ண முடியுது நம்மளால். அது மாதிரியே வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு நார்மலான ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, அப்போ வந்து பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்கள வந்துட்டு அந்த முன்னாடி வந்து தள்ளலை, யாருமே வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப ஹார்ஷ் பிரேக் பண்ணுறப்ப தான் வந்துட்டு நம்மளால் அந்த பேசஞ்சர் வந்துட்டு முன்னாடி மூவ் ஆகுறாங்க. மற்றபடி நீங்கள் நார்மல் கண்டிஷனில் நார்மலான ஒரு பிரேக்கிங் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு வண்டி தான் வந்துட்டு நிற்கிதே தவிர்த்து உள்ளே இருக்கிற பேசஞ்சரை வந்துட்டு ரொம்ப அவங்கள மூவ் பண்ண விடலை, ரொம்ப வந்து குலுங்கலை உள்ள. அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் செட்டப் தான் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நாலாவது எனக்கு பாசிட்டிவாக படுற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் தான். இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஜென்ரேஷன் நான் கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு புது சஸ்பென்ஷன் செட்டப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ டைகூனு, குஷாக்கு அதெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து ஃபுல்லாக டிரைவிங் டைனாமிக்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்டிஃபை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதே வந்துட்டு கரெக்டாக அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது நமக்கு வந்துட்டு அந்த ஹை ஸ்பீடில் போகிறப்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து மிஸ் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்குது.
அதாவது ஒரு வெல் பேலன்ஸ்டான சஸ்பென்ஷன் செட்டப் தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் சிட்டியில் ஓட்டுறப்போ அந்த கம்ஃபோர்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு எந்தவுமே குறை இருக்காது. இது மாதிரி ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த கம்ஃபோர்ட், கான்ஃபிடென்ட் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இந்த காரில் வந்துட்டு பேலன்ஸ்டாக கிடைக்கிது. ஸோ அதனால் சஸ்பென்ஷனுமே வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டாக நியூவான செட்டப் இதில். அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலாக. ஸோ 5த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எர்கனாமிக்ஸ் தான். உள்ளே வந்துட்டு இப்போ நிறைய மாடர்ன் கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டனே கொடுக்கறது இல்லை. இப்போ ஏசி கண்ட்ரோல் ஆகட்டும் அதுக்கெலாம் வந்துட்டு ஃபுல்லாக டச்லேயே கொடுத்துட்றாங்க. அது மாதிரி மியூசிக் பிளேயருக்கும் வந்துட்டு நமக்கு எந்த விதமான பட்டனுமே கொடுக்கறது கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் கண்ட்ரோல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்து பட்டன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏசிக்கும் இருக்குது. அது மாதிரி நமக்கு மியூசிக் பிளேயருக்குமே வந்துட்டு பட்டன் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் டிரைவிங்கில் இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான். பட் ஆனால் நமக்கு பெரிய ஒரு இம்பேக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணும் அது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சீட் கம்ஃபோர்ட்டு தான். சீட் கம்ஃபோர்ட்டு சரி, குஷனிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி ரியர் சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிளுமே வந்துட்டு யூஷுவல் காரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா நமக்கு பெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரியர் சீட்டில் உள்ளவங்க வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியும். லாங் ட்ராவலுக்குமே உங்களுக்கு வந்துட்டு சீட்டில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியல, டயர்டாகலை. அதனால சீட் கம்ஃபர்ட்டுமே வந்துட்டு இதில் ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சீட் கம்ஃபர்ட்டு. குஷனுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இது வந்து K3 பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்துட்டு நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இதுக்கும் வந்துட்டு அந்த டோர் வெயிட் ஆகட்டும், இப்போ வந்துட்டு பாரத் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. பட் ஆனால் நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் புக் பண்ணேன். எனக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்பவே எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்டட்டை வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சுது டோரில். கார் வந்துட்டு ஸ்டெடியாக போணுச்சு. அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் ஜென்னோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளால வந்துட்டு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப கூட நோட் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.